பிரைஸ் லார்ட். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 33ஆம் அதிகாரம். ஏசாயா 33 அதிகாரத்தை குறித்து நாம் சிறிது ஆழமாக தியானிப்போம். அதுல 3 காரியங்களை பார்க்க போகிறோம். தேவன் எப்படியாக செயல்படுகிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொல்லியும் அதை குறித்த காரியங்களை நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். அதை ஷேர் பண்றேன். ஏசாயா 33 குழப்பமான காலங்களில் நாம் கர்த்தரை எவ்வாறு உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். குழப்பமான காலம், ஆனால் நாம் கர்த்தரை எப்படி நாம் உணர முடியும் அந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி என்பதை ஏசாயா 33 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அநேக டயத்தில் நம்ம குழப்பம் நிறைந்த சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த குழப்பம் நிறைந்த சூழ்நிலைங்கும் போது என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. அது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை மேலே அதிகமாக இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர நமக்கு தெரியல. ஆம், அப்படி ஒன்று எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு குழப்பமா இருக்கு. பிள்ளைகள் காரியத்தில் நம்ம குழம்பி இருக்கிறோம். இப்படி பல குழப்பங்கள் நடுவில் நம்ம குடும்பம் நடத்துகிறோம், வேலைக்கும் போகிறோம். அதே டயத்தில் முக்கியமாக ஊழியத்தை கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குழப்பமான காலத்தில் நம்ம கர்த்தரை எப்படி உணர முடியும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த குழப்பமான காலம், இந்த இந்த அதிகாரத்தை ஏசாயா எழுதும்போது எப்படிப்பட்ட குழப்பமான காலத்தில் யூதா ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அறிந்த பிரகாரமாக அவர்களை சுற்றி அசீரிய தேசத்திலிருந்து படை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அசீரிய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 கோத்திரத்தை கைப்பற்றி விட்டுட்டாங்க. யூதா தேசத்தோடு இருக்கிற பல பட்டணங்களையும் கைப்பற்றி விட்டாங்க. எருசலேம் மட்டும் மிச்சமா இருக்கு. அது சூழ்ந்து இப்போ படை சூழ்ந்து நிற்கிறது. ஜனங்கள் குழம்பி காணப்படுறாங்க. ராஜாவும் குழம்பி தான் இருக்கிறாரு. ராஜாவுக்கு உதவியா நின்று அவருக்கு ஆலோசனை சொன்ன பார்க்கும்போது அந்த அஃபீஷியல்ஸ் கூட குழம்பி இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த அட்வைஸு எகிப்துக்கிட்ட போய் உதவி கேட்டால் நல்லது அப்படி என்று சொல்லி, எகிப்துக்கிட்ட உதவி கேட்க முடியாது, அவங்க கிட்ட இருந்த காசு பணம் அப்படி என்று சொல்லி அநேக காரியத்தை எகிப்துக்கு அனுப்பிச்சாங்க. எகிப்தையும் உதவிக்கு வரல. எனி டைம் தாக்கப்படுவோம் என்ற சூழ்நிலை. தேசம் முற்றுகையிட்டப்பட்டதுனால வெளியிலேருந்து உள்ளே யாரும் வரல, உள்ளேருந்து யாரும் போல, வணிகம் நடக்கலை, சம்பாத்தியம் நடக்கலை. அப்புறம் வந்து வயல்வெளியில் விளைச்சல் நடக்கவில்லை, தண்ணீர் குறைந்து விட்டது. இப்படி பல குழப்பமான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்க்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி 33 அதிகாரத்தை ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் நாம பார்க்கும்போது நான் ஏசாயா 33 அதிகாரம் 22ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த தலைப்பின் இந்த திறவுகோல் வசனத்தை கொண்டு இன்றைக்கு நாம் தியானிப்போம். குழப்பமான சூழ்நிலையில நாம் என்ன செய்வது, கர்த்தரை எப்படி உணர்ந்து கொள்வது என்றால், குழப்பமான சூழ்நிலைக்கு தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறாரு, அவர் நியாய பிரமாணிகராக இருக்கிறாரு, அவர் நமக்கு ராஜாவாக செயல்பட்டு நம்மை ரட்சிப்பார் என்பதை குறித்து இந்த ஏசாயா 23 அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அதுல நம்ம பார்க்கும்போது 24 வசனங்கள் அதுல காணப்படுகின்றன. அது மூன்றாக அந்த பகுதியை பிரிக்கிறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்முடைய நியாயாதிபதியாக தேவன் இருக்கும்போது நமக்காக நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அநீதி செய்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார், நம்மை கூட அவர் ரட்சிக்கிறாரு. கர்த்தருடைய தலையீடு அதுல இருக்கிறது. ஏன்னா குழப்பமான சூழ்நிலையில, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இது என்ன செய்வதுன்னு அங்கலாய்க்கிற நேரத்துல கர்த்தர் அந்த டயத்துல நமக்காக தலையிடுகிறாரு. மூன்றாவது, நீதி உள்ள ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில ஆட்சி செய்துகிட்டு தான் இருக்கிறாரு. சர்வமாக அவர் ஆட்சி செய்வதை கூட உணர முடிவதாக இருக்கிறது. அப்போ நம்ம குழப்பமான சூழ்நிலை காணும் போது ஏசாயா 33 அதிகாரம் 24ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை கொண்டு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பாரு. அப்படியாக இந்த ஏசாயா 33ஆம் அதிகாரம் 3 பகுதிகளாக பிரித்து கர்த்தர் நியாயாதிபதியாக எப்படி செயல்படுகிறார் என்ற ஏசாயா 33 அதிகாரம் 1 to 9 வசனத்திலும் கர்த்தரோட தலையீடு எப்படி இருக்கிறது, அப்ப நம்முடைய பிரச்சனை நடுவில் கர்த்தர் எப்படி தலையிட்டு அதை தீர்வு கொடுக்க போகிறார் என்பதை 10வது வசனத்திலிருந்து 16வது வசனத்திலிருந்தும், கர்த்தர் நீதி உள்ள ராஜாவாக உலகமெங்கும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், வெளிப்பிரகாரமாக ஒரு நாள் வந்து ஆட்சி செய்வார் என்பதை ஏசாயா 33 அதிகாரம் 17 to 24 வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது, how must we realize the Lord during the time of chaos. The Isaiah 33 1 to 24. This we divide into 3 groups. The Lord is our judge, the Lord intervenes, the reign of the righteous king. அப்படியாக 3 பகுதிகளாக தியானிக்கிறோம்.
புத்தகத்திலும் முதலாவது பகுதி கர்த்தரே நம்முடைய நியாயாதிபதி. ஏசாயா 33:1-9 தேவன் ஒடுக்குகிறவர்களை நியாயம் தீர்க்கிறார், மனம் திரும்பும்படி ஜனங்களையும் அழைக்கிறாரு. அதுதான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். லார்ட் இஸ் அவர் ஜட்ஜ், காட் ஜட்ஜஸ் அப்ரஸர்ஸ் அண்ட் கால் ஃபார் தி ரிப்பன்டன்ஸ். கர்த்தாவே கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்று சொல்லி பார்க்கும்போது அதுல 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒடுக்கப்படுவதற்கு வழங்கப்படும் நியாய தீர்ப்பு முதல் வசனத்திலும், தெய்வீக இரக்கத்திற்காக ஜெபம் பண்றாங்க 2வது வசனத்திலும், கர்த்தர் நம்ம ஜனங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறாரு, நியாயாதிபதியா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டிருக்க வழங்கப்படும் நியாய தீர்ப்பை என்ன என்பதை இந்த இந்த புஸ்தக தொடக்கத்திலே ஒடுக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படும் நியாய தீர்ப்பு. அடுத்தது தேவத்தை தெய்வீக இரக்கத்திற்காக ஜெபிக்கிறாங்க, ஒரு ஜெபம் அங்கு ஏறெடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அஸ்திபாரமா இருக்கிறார், எப்படி அஸ்திபாரமா இருக்கிறார் என்பதையும் இங்க பார்க்க போகிறோம். ஒடுக்கப்படுகிறவனுக்கு வழங்கப்படும் நியாய தீர்ப்பு ஏசாயா 33:1. கொள்ளையிடப்படாது இருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாது இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பிறகு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். இப்போ இங்க பார்க்கும் பொழுது அஹ், 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 கொள்ளையிடவே இல்லை. நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதிராளிகளை நம்ம கொள்ளையிடவில்லை, ஆனால் எதிராளி நம்ம கொள்ளையிட வர்றாங்க. நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, ஆனால் நமக்கு துரோகம் பண்ண வர்றாங்க. அடுத்தது ஆம், இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போது கொள்ளையிடுகிற சூழ்நிலை அனுமதிக்கிறாரு. அனுமதிச்ச பிறகு அவர்கள் கொள்ளையிடப்படுவார்கள். யார் அநியாயமாக கொள்ளையிட்டார்களோ அவர்கள் கொள்ளையிடப்படுவார்கள். யார் அநியாயமாக துரோகம் செய்தார்களோ அவருக்கு துரோகம் பண்ணப்படும். ஸோ அப்போ எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் பிற ஜனங்கள் நம்மளை கொள்ளையிடும் பொழுதும் நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப துக்கம் அடைகிறோம். அப்படி கொள்ளையிடுறவங்க நியாய தீர்ப்பு அடைவதாக இல்லை, இன்னும் செழிச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. துரோகம் பண்ணுவதற்கு நியாயம் கிடைக்கிறதா இல்லை, அவர்கள் பக்கம் சார்பாக காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கு. ஆனா நம்ம பக்கம் காற்று மிக பலமாக எதிர்காற்று வீசுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அங்கலாய்க்கிறோம், ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் செய்தாலும் நமக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. துரோகம் பண்றவங்க நல்லதா இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் கொள்ளையிட்டு போயிட்டாங்க, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நியாய தீர்ப்பும் வரல, அதான் அவங்க மனம் திரும்பவே இல்லை, இன்னும் அங்க கொள்ளையிட்டே இருக்காங்க, இன்னும் துரோகம் பண்ணிட்டே இருக்காங்களே, இது எப்படி தீர்வடையும் என்ற குழப்பம் அடையும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளையிட்டவர்கள் நிச்சயமாக கொள்ளையிடப்படுவார்கள், துரோகம் பண்ணுவர்கள் நிச்சயமாக ஆண்டவர் துரோகத்தை நியாய தீர்க்க துரோகம் பண்ண பிறர் அவங்க துரோகம் பண்ணி விடுவார்கள் அப்படி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மற்றவர்களை ஒடுக்கிறவர்களுக்கு ஏமாற்றுவதற்கு சரியான பலமான எச்சரிக்கையை இந்த ஏசாயா ஆரம்பிக்கிறது. அழிப்பவர் என்ற வார்த்தை அசீரியர்களை இங்கு குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் யூதா உட்பட அநேக தேசங்கள் மீது படையெடுத்து பயமுறுத்துகிறார்கள். இருப்பினும் இந்த கொள்கை அசீரியாவுக்கு அப்பாலே வஞ்சகமாக செயல்படும் அனைத்து நாடுகளுக்கும் தனிநபருக்கும் நீட்ட. அசீரியா மட்டும் இல்ல, தனிப்பட்ட மனுஷன் ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லாவற்றையும் கூட இந்த காரியம் குறிப்பிடுகிறது. இந்த வசனம் தெய்வீக நீதியின் வேதாகம கருப்பொருளை பிரதிபலிக்கிறது. மக்கள் எதை விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள். கலாத்தியர் 6:7 என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. யாரா இருந்தாலும் சரி, எதை நம்ம செய்யறோமோ அது நிச்சயமாக அறுப்போம். அதுல நம்ம எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. தேவன் இறுதியில் அநீதியை சமாளிப்பாரு. கிறிஸ்துவர்கள் நம்ப வேண்டியவர்கள் தேவன் இறுதியில் அநீதியை நியாய தீர்ப்பான் என்று நாம் நம்ப வேண்டும். தீயவர்கள் சிறிது காலத்துக்கு செழிப்படைந்து போல் தோன்றாலும் அவர்கள் தீர்ப்பு நிச்சயமானது. விசுவாசிகள் நீதியில் நடக்க அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் பழிவாங்குதல் எண்ணத்தை ஆண்டவரிடம் விட்டுக் கொடுங்க. என்ன எரேமியா ரோமர் 12:19 என்று சொல்கிறது, பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நாம பழி வாங்கவே கூடாது. இது முக்கியமான ஒரு காரியம். நாம பழி வாங்குறதை நிறுத்த வேண்டும். மனதால கூட பழி வாங்கக்கூடாது. சரி, நம்ம செயலால பழி வாங்க முடியல, அவங்கள பற்றி அவதூறு பேசி அவங்கள பற்றி திட்டி எதையாவது சொல்லி பழி வாங்கலான்னு பார்க்கலாம். எப்படியுமே கஷ்டம்தான், மிகுந்த கடினமான ஒரு காரியம்தான். நமக்கு அநீதி செய்யும் பொழுது நம்ம பழி வாங்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது நம்ம மாம்சத்துல தான் செயல்படும் போது முடியாது. ஆவியானோட துணையை கொண்டு தான் நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா பழி வாங்கிறது எனக்குரியதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம பழி வாங்கினா ஆண்டவர் பழி வாங்க மாட்டார். அது ஆண்டவர் வாங்குகிற பழி நீதியா இருக்கும். நம்ம மாம்சமா செயல்பட்டு விடுவோம். அதனால பழி வாங்குறது எனக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து தெய்வீக இரக்கத்திற்காக ஜெபிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரின் காலையில அவர்கள் புயம்
இக்கட்டு காலத்து எங்களை ரட்சிப்புமாயிரும். ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, தெய்வீக இரக்கத்திற்காக ஜெபிக்கிறாங்க. இந்த அநீதி செய்றவங்கள பார்த்த பிறகு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு. இவங்களுக்கு வந்து அநீதி செய்றாங்க, துரோகம் பண்றாங்க. நான் உங்களுக்கு துரோகமே பண்ணல, ஆனா எனக்கு துரோகம் பண்றாங்க. நான் அவங்களுக்கு அநீதி பண்ணல, எனக்கு அநீதி பண்றாங்க. ஆனா அங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படிங்கிற டயத்துல ஆண்டவர் சொல்றாரு, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனால அவங்க செய்யப்பட்ட துரோகத்துக்கு ஏற்ப அவங்க துரோகம் செய்யப்படும். அவங்களுக்கு எவ்வளவு செய்த அநீதிக்கு ஏற்ப அவங்களுக்கு அநீதி செய்யப்படும். அப்படி என்று சொன்ன பிறகு ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? எங்களுக்கு இறங்கும் மூக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில எங்களுக்கு புயமும், இக்கட்டு கால எங்கள் இரட்சிப்புமாகிறோம். அப்போ தமிழ்ல பாட்டு அவர்கள் புயமும் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எங்கள் புயமும் தான் போட்டிருக்கு. ஸோ இக்கட்டு காலத்திலே நமக்கு புயம் என்று சொல்லி பார்க்கும்போது, புயம் எதை குறிப்பிடுகிறது? பலத்தை குறிப்பிடுகிறது. இரட்சிப்பை குறிப்பிடுகிறது. ஸோ ஆண்டவரே நமக்கு பலமா இருப்பாரு. ஆண்டவரே இரட்சிப்பா இரும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. என்ன சூழ்நிலை இப்போ நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். அவங்க பலர்கிட்ட உதவி கேட்டாங்க. உதவி கிடைக்கல. உதவி கிடைக்கும்னு பல காசு பணத்தையும் குடுத்தாங்க. அத எடுத்துக்கிட்டு அவங்களும் வரல. அப்போ அவங்களும் அநீதி தான் செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு உதவி செய்றேன்னு சொன்னா தான் குடுத்தாங்க. அவங்களும் ஒரு விதத்துல அநீதி. அப்போ சுத்தி இருக்கிற அந்த அசீரியாவும் அநீதி. ஸோ அவங்க சுற்றி அநீதியும், துரோகமும் காணப்பட்டிருக்கிறது. அதனால எங்கள காத்துக்கொள்ளுங்க அப்படி என்று இக்கட்டின் காலத்திலே ஜெபிக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம முந்தைய அதிகாரத்துலலாம் பார்க்கும்போது ஜனங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப குறைவா இருந்துச்சு. அந்த வசனத்துலலாம், அந்த அதிகாரத்துல. அவங்க தங்கள் சொந்த பலத்தை நம்பினாங்க. எகிப்துகிட்ட உதவி கேட்டிருக்கேன். அதனால நிச்சயம் வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளவு விசுவாசம் இல்ல, ஜெப குறைவு காணப்படும். ஆனா இந்த அதிகாரத்துல வரும்பொழுது எல்லாமே விட்டு போச்சு அவங்களுக்கு. நம்பினதெல்லாம் கைவிட்டுடுச்சு. வேற வழியே இல்லாம அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டயத்துல. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இங்க யூத ஜனங்கள் இரக்கத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. எகிப்திற்காக கூட்டணிகள் நம்பி இருந்த முந்தைய அதிகாரத்தை போல அல்ல. இந்த வசனம் ஒரு மாற்றம், உண்மையான விடுதலை தேவனிடம் மட்டும் வருகிறது என்பதை நிரூபிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண, கடைசியா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாதான் ஆச்சு. யாருமே வரல. இவங்கெல்லாம் பயங்கரமா சுத்தி இருக்காங்க. 1,85,000 போர் வீரர்கள் ஒரு சிறிய எருசலேமை சூழ்ந்துகிட்டாங்க. உள்ள வந்துட்டா ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. அப்படி எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட நிலைமையில உட்கார்ந்திருக்காங்க. அப்போது தான் தேவனுடைய இரக்கத்திற்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. இந்த வசனம் புலம்பர் 2 அதிகாரம் 23, 25 எதிரொலிக்கிறதாக இருக்கிறது. புலம்பர் 3 அதிகாரத்துல 22, 23 என்ன சொல்லுகிறது? நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மைகள் பெரிதா இருக்கிறது. இதுதான் முக்கியமானது. அதனால மத்தேயு 6 அதிகாரம் ஒவ்வொரு காலையிலும் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய இரக்கங்களுக்காகவும் புதிய கிருபைக்காக அவற்றை நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த நாள்ல நமக்கு எதிராக வருகிற துரோகங்கள், நமக்கு செய்கிற அநீதிகளுக்கு நாம நிலை நிற்கவே முடியாது. ஏன்னா துரோகம் செய்வதற்கும் அநீதி செய்வதற்கும் ஜனங்க ரெடியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம காலம்பரை ஏஞ்ச உடனே ஆண்டவர்ட்ட தான் போகணும். அதனால தான் மத்தேயு 6 அதிகாரம் 11 வசனத்துல அன்றன்றைக்கு கூடிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கொடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது சீஷர்களுக்கு சொல்றாரு. அதனால நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தரோட கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர்கள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி அதிகாலையில நம்ம ஏஞ்சி காரியங்கள் செய்வதற்கு முன்பாக ஜெபிப்பதற்கு நம்ம பழக்கி வைக்க வேண்டும். நாம மட்டும் இல்ல, குடும்பத்தாருக்கு பழக்கி வைக்க வேண்டும். ஏன்டா இப்பொழுது வாழ்கிற நம்ம வாழ்க்கை மிகுந்த அநீதி உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. யாரை எப்படி அடிச்சிட்டு மேலே ஏறலாம், யாரை எப்படி அழிக்கலாம் என்று பார்க்கிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இது அவிசுவாசிகள் மட்டும், விசுவாசிகள் அநேகர் இப்படி இருப்பதை சபையில நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கிருபையை காத்திருந்து இருந்தா மாத்திரம்தான் இந்த கடினமான சூழ்நிலையில தப்பிக்க முடியும். அதுதான் இங்கே அவங்க சொல்றாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. நம்ம இது என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? விசுவாசிகள் தங்கள் சொந்த திறனை சார்ந்திருப்பதை விட ஒவ்வொரு நாளும் தேவனின் பலத்தை தேடும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்கிட்ட இது இருக்கு, நம்ம இருந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது விட்டுட்டு நம்ம ஆண்டவர் சார்ந்து இருக்கிறது நல்லது. ரட்சிப்பு கர்த்தரிடமிருந்து வந்தது என்பது இஸ்ரவேலர் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது போலவே கிறிஸ்துவர்களும் உலக பாதுகாப்பை நம்புவதற்கான சோதனையை எதிர்த்து அதற்கு பதிலாக தேவன் கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். அதனால தான் சொல்றாங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் நிர்மூலமாகாது இருப்பது உசித்த கிருபை. நம்ம இந்த பெத்மாஸ் பாட்டை கூட பார்த்தோம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. அப்படி ஒரு பாட்டை பெத்மாஸ் பாடியிருப்பார். ரொம்ப அருமையான பாட்டு. அது புலம்பல் 3 அதிகாரத்துல 22, 23 வசனத்தை வச்சு பாடுறாங்க. ஸோ அப்போ நம்ம காலை தோறும் நம்ம உலக பாதுகாப்பை நம்புறதையோ,
வேற காரியங்கள் நம்புறதை விட்டுட்டு ஆண்டவர் கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். அப்படிதான் நம்ம பார்த்தோம். இந்தியால இப்ப பார்க்கும்போது அநேக டூரிஸ்டுகள் எல்லாம் தீவிரவாதிகள் கொன்றிருப்பதை பார்க்க முடிகிறது. சந்தோஷமா போனாங்க குடும்பமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா அந்த பதைபதைக்கும் விதமாக சிறு பிள்ளைகள் எதிராக தகப்பன்மார்களும், கணவர்களும் கொலை செய்யப்பட்டதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம சிந்திக்க கூட முடியாது. அதுல ஒரு கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்டியன் கூட மறுத்திருக்கிறாரு அவரு. நான் வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஃபாலோ பண்றேன். நான் கிறிஸ்டியன் சொல்லி முடிச்ச அடுத்த நேரமே அவர் கொலை செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது. அதான் இந்த உலகம் மிகுந்த அநீதி உள்ள உலகம். எங்கேயுமே இனி பாதுகாப்பே இல்ல. நாம இன்னைக்கு இருக்கிறோம்னா, நிர்மூலமாகாம நம்ம பிள்ளைங்க நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, அது கிருபை. ஏன்னா நம்ம கணவர்மார் போறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா எங்க என்ன நடக்கும்னு அடுத்து தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒண்ணு இயற்கையினால பாதிக்கப்படுறோம். பூமி அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஏற்படுகிறது. இல்ல தீவிரவாதிகளால பாதிக்கப்படுறோம். போர் முழக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரு நாடு அழிப்பதற்கு நோக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்போ ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதிகள் உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறார் என்று சொல்றாங்க. ஏசாயா 23:5-6. கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அதான் முதல் தலைப்பு என்ன சொன்னோம்? தேவன் நியாயாதிபதியா இருக்கிறார். அப்ப எப்படி சீயோனை நினைக்கிறாரு? நியாயத்தினால் நீதியினால் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அது பொக்கிஷமா இருக்கிறது. கர்த்தரோட பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். அப்ப இது என்ன வசனம் சொல்லுகிறது சொல்லி பார்க்கும்போது, தேவன் நமக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கிட்ட ரட்சிப்பு, ஞானம், அறிவு அது நமக்கு வரும். ரட்சிப்பு நமக்கு வேணும். உலகத்துல வாழ்வதற்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும். இது எல்லாம் எப்ப கிடைக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு? இப்படி சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு அஸ்திபாரமாக இருக்க முடியும். நம்ம மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல். எந்த காரியத்தை செஞ்சாலும், பேசினாலும், சிந்திச்சாலும் இது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குமா? நாம் சிந்திக்கிறது, செய்யறது, செயல்படுத்துறது அது உகந்ததா இல்லாவிட்டால் நானாகவே தேவன்கிட்ட இருந்து ஞானத்தையோ, அறிவையோ, அதாவது நீதியையோ, நியாயத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாங்களே கடந்து போயிடுறோம். அதனால கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம் என்று அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரே அஸ்திபாரமா இருக்கிறார். யூதாவின் தலைவர்கள் பூமிக்குரிய வல்லமையில் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தாங்க. உண்மையான ஸ்திரத்தன்மை அவருடைய நீதியில் இருந்து வருகிறது என்பதை ஏசாயா அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறாரு. நீங்க பார்க்கும்போது பல ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சி செய்தாங்க, இல்லைன்னு சொல்லல. சில ராஜாக்கள் மோசமா இருந்தாங்க, சில ராஜாக்கள் நல்ல விதமாக ஆட்சி செய்தார்கள் எங்க யூதா தேசத்தை. ஆனா நீங்க 10 கோத்திரத்தை பார்க்கும்போது ஒரு ராஜா கூட நல்லா இல்ல. எல்லாருமே கன்றுக்குட்டி வணக்கம் தான். ஒருத்தர் கூட கர்த்தர் கூட திரும்பவில்லை. அவர்கள் வெகு விரைவாக அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் தேச யூதா தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ராஜாக்கள் நல்லவராக இருந்தால், சில ராஜாக்கள் தீது காரியங்கள் செய்தாங்க. அந்த எசேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் பொழுது அவன் சிறந்த ராஜாவாக தான் ஆட்சி செய்தான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை சீரியாவினால பிரச்சனை வருதுன்னு இவ்வளவு செய்த ராஜாவும் சரி, ஜனங்களும் சரி, உடனடியாக தேவன்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலாக தங்கள் சொந்த பலத்தை வைத்துக்கொண்டு தம் சொந்த பணத்தை வச்சு எகிப்து கிட்ட உதவிக்கு போயிட்டாங்க. இதுதான் வந்து நடக்கிறது தான். இது எப்படி எசேக்கியா ராஜா இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறார், அப்போ இந்த குற்றம் செய்தாருன்னு செய்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த எசேக்கியா ராஜா இன்னொரு குற்றத்தையும் செய்யறாரு. அவருக்கு சுகவீனம், பலவீனம் ஏற்படுகிறது. அந்த டயத்தில் ஆண்டவர் பாகைக்கு பாகை 10 பாகை பின்னிட்டு போக செய்து சுகத்தை கொடுக்கிறாரு. அதே மாதிரி இந்த அசீரியாவில் 1,85,000 அசீரிய வீரர்களை அன்னைக்கு நைட்டே ஒரே ஒரு தூதனை அனுப்பி நிர்மூலமாக்குகிறாரு. இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு காரியம். இதை கேள்விப்பட்டுட்டு பாபிலோன் பிரதானி அனுப்புறாங்க. நீ எப்படி வந்து இவ்வளவு பெரிய அசீரிய ராஜாவை ஜெயிச்ச, உனக்கு இவ்வளவு உடம்பு சரியான்னு கேள்விப்பட்ட, நீ எப்படி உடம்பு சுகம் பெற்றாய் அப்படி என்று சொல்லி அவர் அனுப்புகிறாருங்க ஒரு பிரதானிய. அந்த பிரதானி எதுக்கு வராரு? விசாரிக்கவும் வராரு. நான் உன் கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கூட பிரச்சனை வரும் அசீரியா கிட்ட, அந்த டயத்துல நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டு சேருவதற்காகவும் பிரதானி அனுப்புறாரு. அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்க வேண்டும் சொல்லி பாருங்க. எதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்? உலகத்துல சிறிய தேசம், ஆனா சிறிய ஜனங்கள் ஜனத்தொகையில், ஆனா அவர்கள் தெரிந்து கொண்டது யெகோவாவே உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து அதன் மூலமாக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா இந்த ஒரு நல்ல ஒரு தருணம் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஆனா அந்த டயத்துல அவன் பொக்கிஷ சாலையும் அவன் கிட்ட இருக்கிற
மாளிகை கூட கோபுரங்களையும் அவங்க கிட்ட இருக்கிற படை தளபதிகளையும் அவங்க கிட்ட இருக்கிற அனைத்து படை யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற காரியத்தையும் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் கொண்டுதான் நான் ஜெயிச்சேன் அப்படி என்று அவர் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிகிறது. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இவர்கிட்ட அவன் சொல்றாரு, நீ என்ன பண்ண, யார் வந்து உன்னை பார்க்க வந்தாங்க? ஆமா, பாபிலோன் நான் எல்லாத்தையும் காமிச்சேன். நீ எல்லாத்தையும் காமிச்சதுனால உன் காலங்களுக்கு அப்புறம் 4 தலைமுறைக்கு அப்புறம் நீ எதையெல்லாம் காமிச்சாயோ அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. உன்னுடைய சந்ததியார் அவங்க கிட்ட ஒரு அடிமைகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதனால்தான் நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம நல்ல ஊழியம் பண்றோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் தான் ஃபைன், நம்ம நல்லது. ஆனா ஒரு பிரச்சனை குழப்பம் வரும்போது நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள். அது முக்கியமானதாக இருக்கிறது. அதுல ஒரு தவறு செய்யும் பொழுது மிக பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக குடும்பம் கடந்து போகிறது. நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளில வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாம்ச ரீதியாக செயல்படுவது கொஞ்சம் நிறுத்திடணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மாம்ச ரீதியாகத்தான் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மாம்ச ரீதியாக மாற வேண்டும் என்று நமக்கு உள்ளுக்குள்ள தோணத்தான் செய்யும். ஆனா அப்படி மாறுவதனால நமக்கு விடுதலை நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கிட்ட பிரச்சனை தான் கடந்து போகும். இதுதான் இந்த எசேக்கியா ராஜா செய்யறாங்க. அதை தான் அவர் சொல்றாரு. இப்போ அவங்க வர்றாங்க, கர்த்தருக்கு பயப்படுது இந்த பொக்கிஷத்தின் திறவுகோல் என்று சொல்றாரு. தேவனை பயந்து கொள்வதிலும் கீழ்ப்படுவதிலும் ஞானமும் பாதுகாப்பும் காணப்படுகிறது என்று வேதமானது போதனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தில் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீ நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது 3 விதமான ஜனங்கள் மாறி மாறி சொல்லுவாங்க. முதலாவது பேதை சொல்லுவாங்க, இரண்டாவது மூடர் என்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து துன்மார்க்கர் என்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க கிட்ட நீங்க பார்க்கும்போது 3 விதமான பேதைகள் அப்படிதான். முக்கால்வாசி இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டது பேதைகளுக்கு தான். பேதைகள் சொல்லி பார்க்கும்போது விவரம் ரொம்ப அறியல, தெரியாது. ஆனா அதே டயத்துல யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுவாங்க. அப்படி நம்புறதுனால யாராவது தீயவர்கள் வந்து என் பக்கம் வானா அந்த பக்கம் விழுந்துருவாங்க. அதனால நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, நீ தீயவர்கள் பக்கம் விழுவதற்கு முன்பாக எது ஞானவான், எது ஞானம் என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ ஞானவானாய் மாறி விடுவாய். இல்லை என்றால் மூடனை போல மாறி விடுவாய். ஸோ அது நீ ஒரு 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 பேதையானவன் மூடனா இருக்கணுமா இல்லை ஞானவானா இருக்கணுமா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். எப்படி நீ தேர்வு செய்வாய் என்றால், நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து அதன்படியாக நீ நடந்து கொண்டாய் என்றால் நீ ஞானவானாக மாறுவாய். அதன்படியாக நடக்காத பொழுது நீ மூடனாய் போய் விடுவாய். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. அதனால நம்ம மாம்சம் என்று ஆண்டவர் நினைவுக்கு அதே டயத்துல பிரச்சனை வரும்போது தேவனை சார்ந்து கொள்ள என்பது உடனே வருவதில்லை. எவ்வளவு அதிகமாக நம்ம தேவன் கூட உறவு வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாகத்தான் அந்த பிரச்சனைகளையும் குழப்பத்தின் நடுவிலே தேவனை சார்ந்து கொள்வோம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம உறவு வைத்துக் கொள்ளவில்லையோ அவ்வளவுக்கு அதிகமாக குழப்பத்திலே மாம்ச ரீதியாக நம்ம முடிவு எடுப்போம். ஸோ இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, நானும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்போ நான் எந்த பிரச்சனை வரும்போது நான் எதை சார்ந்து கொள்கிறேன் கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பாருங்க. எந்த பிரச்சனையை உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இந்த குழப்பம் இருக்குன்னு சொல்லும்போது வச்சுக்கிட்டு திங்க் பண்ணுங்க, இதை நான் எப்படி கையாண்டேன் என்று சொல்லி. மாம்ச ரீதியாக நீங்க அதிகமா கையாண்டு இருந்தீங்கன்னா தேவன் கிட்ட நீங்க இன்னும் நெருங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவன் மூலமாக நீ கையாண்டீங்கன்னா ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம், அது பொக்கிஷமா வச்சிருக்கீங்க. அதனால இன்னும் அறிவை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், இன்னும் வழிநடத்தலை கொடுப்பார். இன்னும் அதிகமாக தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ இந்த வசனத்தின் இறுதி நிறைவேற்றுதலாக இருக்கிறாரு. விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கைகள் கட்டி எழுப்பும் அடித்தளமாக அவரே இருக்கிறார். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:11 சொல்கிறது, போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இந்த 1 கொரிந்தியர் 3:11 நம்ம எளிதாக படித்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவான அஸ்திபாரம், அதுல என்ன இருக்கு புதுது என்று சொல்லி. இப்பொழுது அநேக ஊழியர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக பெந்தகோஸ்தே சபைகள் பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பெந்தகோஸ்தே சபையில ஆவிக்குரிய எழுப்புதல் இருந்தது. அநேக ஜனங்கள் பெந்தகோஸ்தே சபையை நோக்கி ஓடி வந்தாங்க. எழுப்புதல் சபை என்று சொல்லி, எழுப்புதல் என்று சொல்லி அங்கு ஓடி வந்த ஜனங்கள் உண்டு. கூட்டமாக சபை நிரம்பின காலங்கள் உண்டு. ஆனா அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது தாறுமாறாக வேறு வகையாக போய் கொண்டிருக்கிறது. அஸ்திபாரம் இயேசுவை போடுவதற்கு பதிலாக அவர்கள் சொந்த சபையை கட்ட வேண்டும் என்று அஸ்திபாரம் போடுகிறார்கள். அவர்கள் சொந்த பெயர் வெளிப்பட வேண்டும் என்று அஸ்திபாரம் போடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் அடுத்து ஊழியத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லி அஸ்திபாரம் போடுகிறார்கள். எப்படியாவது காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அஸ்திபாரம் போடுகிறார்கள். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவங்க மெசேஜ் எடுக்கிறாண்டா ராஜா. ஓகே, அப்புறம் பாருங்க. ஓகே, ஆமா, மெசேஜ் போயிட்டு. ஓகே, ஓகே. அந்த அஸ்திபாரம் போடுறத பார்க்க முடியும். அதனால இப்பொழுது முக்கியமாக
பெந்தகோஸ்து சபைகள் ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக போகிறத பார்க்க முடிகிறது. அந்த காலத்துல நீங்க பார்க்கும்போது மெயின் லைன் சர்ச்சஸ்னா கூட சிஎஸ்ஐ, லுத்தரன் சர்ச்சஸ்ல உண்மைதான் ஆவிக்குரிய எழுப்புதலை அவங்க முக்கியப்படுத்தாவிட்டா கூட அவர்கள் கொண்டு வருகிற காசு பணங்களை ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. நல்ல அதாவது பாடசாலைகளை நிறுவினாங்க. பொதுப்பணிக்கு கொடுத்து பண்ணாங்க. வருகிற காசை வந்து என்ன செலவு பண்ணாங்க அப்படின்னு காண்பிச்ச ஆரம்பிச்சாங்க. அதனால அதுக்கு ஆடிட்டர் வச்சாங்க. கவர்மெண்ட் இருக்கு. அது மேல் அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஓரளவுக்காச்சும் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்பொழுது நீங்க சொல்லுகிற அந்த நான் பெந்தகோஸ்து சபை தான் வந்தது, ரட்சிக்கப்பட்டது கொண்டது அது. ஆனா அப்ப அங்க பார்க்கும்போது அவர்கள் எதை அஸ்திபாரம் போடுறாங்கன்னா காசை அஸ்திபாரம் போட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காசுக்கு கணக்கே கிடையாது. அவர்கள் சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதாக காணப்படுகிறது. எந்த ஒரு சமூகத்துக்கும் பயன்படுத்த, எந்த விதம் ஏழை எளியவர்களுக்கும் கொடுப்பதாக தெரியவில்லை. சொந்தமாக எண்ணமெல்லாம் உலகத்தில் இருக்க பெரிய சபையை கட்ட வேண்டும் எண்ணம் தான். அந்த சபையை கட்டிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட்ல தன்னோட குடும்பத்தாரெல்லாம் மெம்பரா சேர்த்துக்கிட்டு தான் மறிச்ச பிறகு இந்த பிள்ளைக்கு தான் கொடுத்துட்டு போவேன் என்ற எண்ணத்தோடு கூட சபை நடந்து கொண்டிருப்பாங்க. இது வீழ்ச்சியின் காலமாக காணப்படுகிறது. ஆகவே யாரையெல்லாம் ஒரு பெந்தகோஸ்து சபை ஏளனப்படுத்தி இவங்கெல்லாம் மோசம், இவங்கெல்லாம் தப்பு செய்யறாங்க, இது தப்பு என்று சுட்டி காட்டினார்களோ, இப்ப அதே தவறை வெளியரங்கமாக அவர் செய்வதை பார்க்க முடிகிறது. இப்போ அநேக ஊழியர்கள் ஃப்ரண்ட்ல நின்று எவ்வளவு ஆராதனை செய்தாங்க, பாடல் பாடினாங்க, அந்த பாடலை நம்ம பாடினோம். இப்ப அவர்கள் வந்து விபச்சாரம், வேசித்தனம், உலகத்தில் செய்ய முடியாத அவலட்சணங்கள், வேதத்திலே செய்யக்கூடாது என்று போட அவலட்சணங்கள் செய்வதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவராலும் கூடாது. அப்படி நீங்க அஸ்திபாரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லி பார்க்கும்போது அது எல்லாமே அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கொலோசியர் 2:3 அவருடைய ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. சோ நீங்க எவ்வளவு ஞானமான அடைய வேண்டும், எவ்வளவு அறிவை அடைய வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை படிக்க வேண்டும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. பழைய ஏற்பாட்டை அதிகமா தியானிக்கிறோம், கடை சம்பவங்களை கொடுத்து. புதிய ஏற்பாட்டுல எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நிருபங்களை வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாளும் சுவிசேஷத்துல இருக்கிற இயேசுவோட அற்புதத்தை வாசிப்போம், இயேசு செய்த உவமைகளை வாசிப்போம், அவ்வளவுதான். ஆனா இயேசு கொடுத்த உபதேசத்தை நம்ம தியானிப்பதே இல்லை. நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக இயேசுவோட உபதேசத்தை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவன் நம்ம கொடுக்கிறாரு. இதை நான் சாட்சியாவே சொல்லுவேன். நான் இப்போ டெய்லி டிவோஷன் பார்க்க ஆண்டவர் வழி நடத்தினால டெய்லி ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்து உபதேசம் என்ன மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவு நாள் நான் வேதம் வாசிச்சேன், ஆனா இயேசு கிறிஸ்து உபதேசம் இவ்வளவு இருக்குன்னு தெரியாம போய்விட்டதே என்று சொல்லி நான் ஆச்சரியப்படுகிறேன். இதை வந்து தியானிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இதை அறிந்து கொள்ள நினைக்கிறவங்க கம்மியா இருக்காங்க. அதனால இந்த 4 சுவிசேஷத்துல நல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வசனத்தை வாசிங்க, கான்டெக்ஸ்டோட வாசிங்க. இயேசு கிறிஸ்து இது சொன்னதுக்கு ஏன் முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுக்கு என்ன அர்த்தம். நிஜமா சொல்றேன், உங்களுக்கு கிடைக்க போகிற ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் மிக அதிகம், மிக மிக அதிகம். நான் சாட்சியாகவே என் வாழ்க்கையை வச்சு நான் சொல்ல விரும்புறேன் இந்த விஷயத்தை. எனக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரம், அவரே ஞானம், அவரே அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அற்புதத்தை மட்டும் பேசிட்டு போகக்கூடாது, அவருடைய உபதேசத்தை தியானிக்க வேண்டும். அடுத்தது இதில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கை எளிதில் கட்டி எழுப்புகிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். தங்கள் வாழ்க்கை எதில் கட்டி எழுப்புகிறார், நம்ம எதில் கட்டி எழுப்புறோம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை எதில் கட்டி இருக்கிறோம். நம்ம அநேகர் நாம எல்லாருமே பார்க்கும்போது என்ன கூட யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியனா இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு முன்பாக இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்துஸ். இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் முக்காவாசி ஹிந்துஸா தான் இருக்கிறாங்க. நாம மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். அது தனித்து விடப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆச்சு ஓரளவுக்கு ஈஸியான, நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வேற எதுல அஸ்திபாரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அஸ்திபாரம் போட்டது கிறிஸ்து கிட்ட. அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து கிட்ட போகும்போது மிக மிக கடினமான, ஒரு பக்கம் பிசாசு அடிக்குது, இன்னும் ஒரு பக்கம் ஜனங்களும் அடிப்பாங்க. ஏன்னா அவர்கள் போட்ட அளவுக்கு செழிப்பையோ அவர்கள் போட்ட அளவுக்கு வெற்றியை நம்ம உடனே பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். சோ அவர்கள் தனிப்பட்ட வெற்றி, நீதி அல்லது அரசாங்க அமைப்பு நம்புகிறார்களா, அல்லது அவர்கள் தேவனுடைய சத்தியத்தின் அசைக்க முடியாத அஸ்திபாரத்தை நம்பி இருக்கிறார்களா, இதுதான் முக்கியம். அதை நாம தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பிள்ளைகள் நாம தான் வந்து ஒளி.
நாம தான் வந்து அஸ்திபாரம், நாம தான் வந்து எக்ஸாம்பிள். நாம ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்துஸா இருக்கும்போது அவங்க ஹேண்டில் பண்றது வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹேண்டில் பண்றது மொத்தமா வேற மாதிரி இருந்தா மாத்திரம்தான் இந்த பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள நாம் நடத்த முடியும். இல்லை என்றால் அவர்களும் நமக்கு அப்புறம் அந்த திசையை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதான் நம்ம வாழ்க்கை, நம்ம எடுக்கிற முடிவு, நம்ம பேசுகிற பேச்சு, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், முக்கியமாக வேற மதத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா நீங்க வந்தீங்கன்னா தற்காத்து கொள்ள வேண்டியது மிக மிக பிசாசை நம்மளை தள்ளுவதற்கு என்ன வேணா செய்வான். அதனால நம்ம மூலமா சந்ததி குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதுல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த விஷயத்துல. அடுத்தது கர்த்தருடைய தலையீடு எப்படி இருக்கு பார்ப்போம். முதல்ல கர்த்தர் நீதி செய்வார்னு சொன்னேன். அதே டயத்தில் நீதி செய்வார்னு சொன்னா கூட கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய குழப்பத்திலே எதை சார்ந்து முடிவு எடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் நிச்சயமாக நீதி செய்கிற தேவன். அவருடைய நேரத்தை நீதி செய்தே தீர்வார். அந்த டயத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். நாமளாகவே நீதி செய்யக்கூடாது. அடுத்தது கர்த்தரோட தலையீடு எப்படி இருக்கும். ஏசாயா 33:10-16 வசனங்கள். The Lord's intervention, Isaiah 33:10-16. கர்த்தரோட பார்க்கும்போது தலைப்பு என்ன சொன்னவங்களுக்கு பார்க்கும்போது கர்த்தரோட தலையீடு, இங்க தலையீடுன்னு போடாம வேற தலைப்பு போட்டிருக்கு. ஆனா தலைப்பு வந்து என்னது, கர்த்தரோட தலையீடுல முதலாவது கர்த்தர் எப்படி தலையிடுகிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, முதலாவது கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து தலையிடுகிறாரு. ஏசாயா 33:10. அப்போது எழுந்தருளுவேன் 33:10. இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் செய்வேன், நான் எழுந்தருளுவேன், நான் உயருவேன், நான் மேன்மைப்படுவேன். பதரை கர்ப்பம் தரித்து தள்ளடியை பெறுவீர்கள். அக்னியை போல உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றற்றப்படுவார்கள். வெட்டப்பட்ட முச்செடியை போல தீயில் எரிக்கப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் நியாயம் திருப்பி வந்தால் ஆண்டவர் எழுகிறாரு, ஆண்டவர் உயர்கிறார். ஆண்டவர் தன்னுடைய இந்த பிரச்சனை கையில எடுக்கிறாரு. இந்த 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 குழப்பமான சூழ்நிலையை ஆண்டவர் கையெடுக்க முதல் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சோம். முன்பு செய்தது தவறா இருக்கலாம், சார்ந்து இருந்தது வேற இருக்கலாம், ஆனா இப்பொழுது உண்மை சார்ந்து கொள்ளுங்க. ஜனங்க வராங்க, ஆண்டவர் சொல்ற நான் இப்ப எழுந்தருளுவேன், நான் செய்வேன் என்று சொல்லி. அப்போ இங்க சில உருவகங்களை சொல்றாங்க. என்னென்ன உருவகங்கள்? பதர், வைக்கோல் அப்படி என்று சொல்றாங்க. அது என்ன ஆகும்? அக்னியை பட்சித்து விடும். ரைட். அதே மாதிரி முச்செடி, இவை எல்லாம் எதை குறிக்கிறது? நெருப்புல பட்டா இதெல்லாம் என்ன ஆயிடும்? அழிஞ்சிடும். நெருப்புல பட்டா என்ன ஆயிடும்? இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன்னா ஆண்டவர் அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி அக்னியை போல இருக்கிறது. இப்போ இந்த அக்னி அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி எப்படி ஞாபகம் வரும்னா, முதல்ல அவங்க பார்த்த ஒரு அக்னி வேதத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது இரவு ஆயிட்டு அவர் பலிகள் எல்லாம் ரெண்டாக பிளந்து ரெண்டு பக்கம் வைக்க சொல்றாரு. இரவு நேரத்தில் அக்னி பிம்பமாக ஆண்டவர் அந்த பலிகளுக்கு நடுவிலே கடந்து போனார் அப்படின்னு முதல் பார்க்கிறோம். அது ஆண்டவர் தேவன், யெகோவா தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட அன்கண்டிஷனல் உடன்படிக்கையா இருக்கிறது. அதை அவங்க நினைவு கூறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தது எங்க பார்க்கும்போது முச்சடியிலே மோசேக்கு அக்னியை பார்த்தாரு. அதன் மூலமாக விடுதலை செய்தார். அதன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை அக்னியின் மூலமாக செய்தார். மறுபடியும் ஆபிரகாம் மோசேவுக்கு அக்னியில வெளிப்பட்டு உடன்படிக்கை நினைவுக்கு ஐ ஆம் தி காட், நான் தான் வந்து தேவனாக கர்த்தர், நானாகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு போய் சொல்லு. நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு திருப்பி நெருப்புல வந்து நான் விடுதலை பண்ணுவேன்னாரு. அப்படியே அதே மாதிரி அவர் போய் விடுதலை பண்ணி ஜனங்கள் எல்லாம் வெளில கொண்டு வராரு. செங்கடல்ல பிரிஞ்சு வந்தவனை சீனாயில ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக இறங்குகிறார். அந்த இடத்துல பேசி அவர்கள் ஒரு தேசமாக மாற்றுவதற்கு பிரமாணத்தை கொடுக்கிறாரு, கட்டளையை கொடுக்கிறாரு. அங்கேயே அவங்க அக்னியை பார்க்கறாங்க. அதே மாதிரி அக்னி எங்க பார்க்கறாங்க? ஜனங்களை வழிநடத்துவதற்கு வனாந்திரத்தில் 40 வருட அக்னி தூணாக முன்பாக ஆண்டவர் கடந்து சென்றதை பார்க்க முடிகிறது. அந்த அக்னி எங்க வருகிறது சொல்லி அந்த புதிய ஏற்பாட்டில் அக்னி நாவுகளாக பெந்தெகோஸ்தே நாளில் தேவன் மேல் பரிசுத்த ஆவியாக இறங்கினார். அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது ஆண்டவரோடு நமக்கோடு செய்த புதிய உடன்படிக்கையை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நமக்கு நம்மோடு உடன்படிக்கை செய்வதை நினைவு கூறுகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமை கண்டு ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று சொல்லி பட்சிக்கிற அக்னியாக, அந்த முச்செடியில் அக்னியாக வெளிப்பட்ட தேவன், அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அக்னியாக வெளிப்படுகிறாரு. சீனாய் மலையில் அக்னியாக இறங்கி பிரமாணத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் கொடுத்து அதன் மூலமாக பிரமாணத்தின் நினைவு கூறும்படியாக
தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக வழி நடத்துகிறாரு. இந்த அக்னி தான் தேச அந்த பரிசுத்த அந்த அதாவது அக்னி ஸ்தம்பம் ஜனங்களை நடத்தினது போல அக்னியாக இறங்கி வந்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை சுட்டெரித்து விட்டு, வைக்கோல் சுட்டெரிக்கும், சுட்டெரித்து விட்டு நம்மளை என்ன செய்கிறது? நீதியின் பாதையில நடத்துகிறது. அதை தான் அவர் சொல்றார். நான் எழுந்தேன்னா என்ன ஆகும்? அக்னி போல இறங்குவேன், என்னோட சுவாசம் பட்சிக்கும், அப்புறம் வந்து முச்செடியை தீயில் எரிக்கப்படும். அப்போ ஆண்டவன் முதலாவது ஏஞ்சி நியாய தீர்ப்பு செய்து ஆண்டவர் செயல்படும் போது முதலாவது நம்ம கிட்ட முதல்ல செயல்படுவாரு. ஏனென்றால் நம்ம எல்லாம் மாம்சம் தான். நம்ம எல்லாரும் எப்போதும் சரியான காரியங்கள் செய்கிறவர் அல்ல. குற்றம் குறைகள் காணப்படத்தான் செய்கிறது. அதே முதலாவது சீர்படுத்துவார். முதல்ல நம்மளை தான் பார்ப்பார். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் தொடங்குவதாக இருக்கிறது. அதான் நம்மளை முதல்ல சீர்படுத்துவாரு. அப்போ நம்மளை சீர்படுத்தும் போது அஸ்திபாரம் என்ன போட்டுக்கணும்? நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் 1 கொரிந்தியர் 3 11 என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து அல்ல, வேற அஸ்திபாரம் யாரும் போட முடியாது. அஸ்திபாரம் போட்டாச்சு. அஸ்திபாரம் போட்ட பிறகு கட்டடம் எழும்புது. சிலது புல்லு, வைக்கோல், விலையுயர்ந்த கல் வச்சு நம்ம கட்டிக்கிட்டே வரோம். அக்னியை ஆண்டவர் அனுப்பி பரிசோதிக்கும் பொழுது எது எல்லாம் அழிந்து போகும்? புல்லு, வைக்கோல் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அதிலே கட்டப்பட்ட வெளியேற பெற்ற கற்கள் அக்னியினால பரிசோதிக்கப்படும். ஆனா அது வெந்து போகாது, மிச்சம் எல்லாம் வெந்து போயிடும். அதுதான் ஒருவன் கட்டினது வெந்து போன அவன் நஷ்டம் அடைவான், அவனும் ரட்சிக்கப்படும், அதுவும் அக்னியாகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அதனால நம்ம எதன் மேல, எந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுறோம்? நம்ம குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பாதை, நம்முடைய சிந்தனை எந்த அஸ்திபாரத்தில் இருக்கு? நம்ம யார்ட்டும் தப்பிக்கவே முடியாது. ஆவியானவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என்னதான் நம்ம சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அக்னி இறங்கிச்சுன்னா நீ எந்த அஸ்திபாரம் போட்ட என்பது ஆண்டவர் ஈஸியா நமக்கே சொல்லிடுவாரு. இது அக்னி இறங்க வெந்து போச்சு, சோ நீங்க சரியான அஸ்திபாரத்துல கட்டவில்லை. வெந்து போகாம உங்களுடைய விசுவாசம் இதுல வர்த்திக்கப்பட்டுச்சுன்னா நீ சரியான அஸ்திபாரத்துல கட்டி இருக்கிறாய், உங்களுடைய விசுவாசம் பொன்னை போல விளங்கும் என்று ஆண்டவர் காட்டுவாரு. இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், விசுவாசத்தை தன் வாழ்க்கையில் தற்காலிகமானவற்றின் மீது கட்டுவதை விட நித்தியமான காரியங்கள் மீது கட்டுவதை உறுதிப்பட வேண்டும். இப்போது தற்காலிகமா வீடு கட்ட வேணாம் நான் உங்களுக்கு சொல்லல, குழந்தைகளை கட்டுவதற்கு காசு சேர்க்க வேணாம்னு சொல்லல. ஆனா அதுவே நம்முடைய சிந்தனையாக இருக்கக்கூடாது. நம்ம அதையே நம்ம நோக்கமாக கொள்ளும் பொழுது we become so depressed. நம்மளால செய்ய முடியாது. நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளால கட்ட முடியாத பொழுது, நினைச்ச அளவுக்கு நம்மளால காசு சேர்க்க முடியாத பொழுது, நினைச்ச அளவுக்கு பிள்ளைகளை உயர்வாக கொண்டு போக முடியாத நேரத்துல, நம்ம நினைச்சதையெல்லாம் சாதிக்க முடியாத நேரத்துல நம்ம பிறரை பார்த்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம். அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் அவங்க அப்படி நல்லா இருக்காங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தேன், இருந்தாங்க நான் செய்ய முடியவில்லையே, அப்படி என்று உலக பிரகாரமான கம்பாரிசன்ல போயிடுவீங்க. அவர்கள் கட்டுவது நிலையற்ற அஸ்திபாரத்துல கட்டிட்டு இருக்காங்க. நம்ம நிலையான கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்துல குழந்தையை கட்டி கொண்டிருக்கிறோம், குழந்தைகளையும் குடும்பத்தையும். அதனால வெளிக்கரமான அபண்டன்ஸ் பிளெஸிங் தான் அதுக்கு அடையாளம் என்று நினைப்பது மிக மிக தவறு. அப்படி என்ன, உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க இந்த யூஏல தான் இருக்காங்க. கிணறு, என்ன கிணறோட இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா? அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? அவங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அதனால்தான் வெளிப்புறமான ஆசீர்வாதத்தை வைத்து நீங்க தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கம்பேர் பண்ணாதீங்க. தட் இஸ் டிஃபரண்ட். அதனால எதில் மீது காரியங்களை கட்டுப்பிடிகள் உறுதிப்படுத்த வேண்டும். தேவனை எதிர்ப்பவர்கள் நியாய தீர்ப்பு எதிர்கொள்வார்கள், ஆனால் அவரை நம்புகிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் வராது சொல்ல, உபத்திரம் வரும், ஆனால் திடங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். மரிச்ச பிறகு கூட நாம் தேவனுடைய பிரசனத்தை உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படுவோம், நித்தியமாக அவட்ட வாழ்வோம். இதை தவிர ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் யாருக்கு இருக்க முடியும்? சொல்லி யோசிச்சு பாருங்க. அடுத்தது, கர்த்தர் வல்லமையை ஒப்புக்கொள்ள ஒரு அழைப்பு. 13வது வசனம், கர்த்தரின் வல்லமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது எப்படி வல்லமை? முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? நியாய தீர்ப்பு. ஆண்டவன் நம்ம கிட்ட தான் ஆண்டவன் நியாய தீர்ப்பை முதல்ல கொண்டு வருவாரு, நம்ம கிட்ட ஆண்டவர் சீர்படுத்துவார். அதுக்கப்புறம் வல்லமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். தூரத்துள்ளவர்களே நான் செய்கிறவர்களை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரிதான் நம்ம அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில ஒற்றுக்கொள்ள வேண்டும். சமீபமா இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் செய்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கர்த்தருடைய பரிசுத்தத்தின் முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நம்ம என்னுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேட்க 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒண்ணு மாயை நம்புகிற ஜனங்கள், இன்னொன்னு நீதி செய்கிற தேவன் ஜனங்கள். அப்போ
அப்போ சியோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரன் நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்னிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். அப்போ சியோன் தேசத்திலே பார்க்கும்போது எல்லாருமே பிலிவர்ஸ் இல்லை. ஒரு செட்டு ஜனங்க சொந்த சொந்த காரியத்தையும் சொந்த பலத்தையும் நம்புகிறவர்கள் மாயக்காரராக இருக்கிறாங்க. இன்னொரு ஜனங்க எப்படி இருக்காங்க, நீதியாய் நடந்து செம்மையானவங்களை பேசி இடுக்கன் செய்வதை வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்கள் வாங்குவதற்கு பதிலாக கையை உதறி ரத்தம் சிந்துவதற்காக யோசனை கேளாதபடி செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவான். அப்ப இதுல ரெண்டு விதமாக இருக்கிறது. துன்மார்க்கம் செய்கிறவர்கள், இப்போ சியோன்ல இப்ப நம்ம சொன்னோம் அசீரியா துன்மார்க்கம் செய்து, அசீரியா அநியாயம் செய்து, கரெக்ட், அவங்க அநியாயம். ஆனா சியோனுக்குள்ள பார்த்தா அதுல ரெண்டு செட்டு ஜனங்க இருக்காங்க. ஒரு ஜனங்க அநியாயம் செய்யறாங்க, மாயக்காரரா இருக்கிறாங்க, அவங்க இப்ப பயப்படுறாங்க. பட்சிக்கும், அவங்க செய்கிற காரியம் அக்னியை போல அவங்களை பட்சிக்கும். ஆனா யாருக்கு உதவி செய்யும்? தேவனுடைய பரிசுத்தத்தை இருக்கிறவர்கள் எப்படி உதவி செய்யும் என்றால் 6 காரியங்களை செய்கிறவர்களுக்கு. இந்த 6 காரியமும் அவர்கள் கூட இருக்கிற ஜனங்களோடு எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்தது. நல்லா புரிஞ்சுங்க. நாம ஒன்ஸ் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய நீதியை நாம எடுத்துக்கொள்கிறோம், அதை தரிப்பித்துக் கொள்ளும். அந்த நீதியை நாள் ஒன்றுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன செய்வோம், சுத்திகரிப்பு என்று சொல்லுவோம். அது எப்படி நீங்க காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதியாய் நடக்க வேண்டும். நீதி என்று சொல்லி பார்க்கும்போது தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். செம்மையானவர்களை பேச வேண்டும். இரண்டாவது. 3, இடுக்கம் செய்வதற்கு வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். ஒருத்தரை பத்தி அநியாயம் சொல்லினதால எனக்கு நன்மை கிடைக்கும்னு அவங்களை அநியாயம் செஞ்சுட்டு நன்மை அடைய நினைப்பது தவறு. அது இடுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதற வேண்டும். நிறைய இது லஞ்சம் கிறிஸ்டியன்ஸே வாங்குறாங்க. சோ பரிதானம் வாங்கக்கூடாது. ரத்தம் சிந்துவதற்கு யோசனை கேளாதபடி செவியை அடைக்க வேண்டும். யாரை குறித்து என்ன அநியாயம் சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி காதால கேட்டு மற்றவங்கிட்ட பரப்புறது, அதே மாதிரி அதற்கு செவியை அடைக்க வேண்டும். பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடிக்கொள்கிற எவனோ. இப்படி 6 காரியங்களை ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இது இல்லாத பொழுது ஆண்டவர் அக்னி அனுப்பி அந்த இடத்துல சுத்திகரிப்பாரு. சில டயத்துல நம்ம இதுல தவறுகிறோம், புரியுதுங்களா? தேவையில்லாத பேசுறோம். அதே மாதிரி ஈவான ஆதாயத்திற்காக தவறான நடக்கையில கடந்து போகிறோம். இதையெல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டும். அவன் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவன் உயர்ந்த அடைக்கலமாக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம தீர்க்க தரிசன வசனமாக ஏசாயா 33:16 சொல்லுவாங்க. ஆனா மேல இருக்கிற வசனத்தை நம்ம மேற்கோள் பாட மாட்டோம். அதுதான் சொல்றது. எப்போ உங்களுக்கு ஆண்டவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு, எப்போ உங்களுக்கு கண்மலையா இருப்பாரு, எப்போ உங்களுக்கு அடைக்கலமா இருந்து, எப்போ உங்களுக்கு சாப்பாடுக்கு குறைவில்லாம கிடைக்கும், எப்போ உங்களுக்கு தண்ணி எப்போ நிச்சயமா கிடைக்கும்னா 6 காரியங்களை ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில பிற ஜனங்களோடு செயல்படுத்தும் போது மாத்திரம்தான் அவனுக்கு இது கிடைக்கும். இல்லாத பட்சத்துல இது கிடைப்பது மிகுந்த கடினமாகி போய்விடும். அப்படி என்பது தான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படி என்றால் நீதியை நடப்பிக்கிறவன், செம்மையாக பேசுகிறவன், இடுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானத்தை வாங்காதவன் கைகளை உதறுகிறவன், இரத்தம் சிந்துவதற்கு யோசனையை கேளாதவன் செவியை அடைத்துக் கொள்கிறவன், பொல்லாதை காணாதபடி கண்களை மூடிக்கொள்கிறவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுக்கு தான் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்க முடியும். அவனுக்கு தேவன் அடைக்கலமாயிருப்பாரு. உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்பம் கொடுக்கப்படும். தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படின்னு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் வாக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது இதோட விளக்கம். இந்த வேத பகுதி முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறது. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? நீதியின் வாழ்பவர்களும் ஊழலை நிராகரிப்பவர்களும் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது செயல்களால் இது ரட்சிப்பை கொடுக்கவில்லை, ஆனால் தேவனோடு உண்மையான உறவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை காண்கிறது. நீ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அநேக இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்திருப்போம். கொஞ்சம் யோசிப்பாங்க. நீதியை நடத்திருக்க மாட்டோம், செம்மையான பேசாம தேவையில்லாத பேசுவோம், இடுக்கன் செய்து ஆதாயத்தை பெற்றிருப்போம், பரிதானம் வாங்கியிருப்போம், பிறருக்கு யோசனைகள் யோசனை கேளாத செவி அடைத்திருப்போம், பொல்லாதை பார்க்கும்போது கண்களை திறந்திருப்போம். இது எல்லா பாவத்தையும் செய்துட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனா ஒன்ஸ் இயேசு கிறிஸ்து வந்த உடனே நாம் செய்த இந்த 6 பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. எது அவருடைய நீதியை நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். தேவ நீதி எங்க இருக்கிறது சொல்லி பார்க்கும்போது ரோமர் 3:22-20 இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்கள் மீது அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் பட்டிருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவரை பார்த்து நம்ம இகழ்ச்சி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் நாமளும் அப்படிதான் இருந்தோம். ஆனா அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். நமக்காக யாரோ ஜெபிச்சாங்க, அதான் நாம செஞ்சிருக்கிறோம். அதே டயத்துல இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம என்ன செய்யணும்?
யாக்கோபு 2:26 சொல்கிறார், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். நீங்க இந்த 6 விதமாக குணாதிசயத்தை வெளியில காண்பிப்பதுதான் கிரியை. அந்த கிரியை இல்லாம நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். நீதியை நடப்பிக்காம, செம்மையானதை பேசாம, இடுக்கண் செய்வது ஆதாயத்தை வெறுக்காம, பரிதானம் வாங்குவதற்கு கையை உறுதி தள்ளாம, இரத்தம் சிந்துவதற்கு யோசனை கேளாதவன் செவியை அடைக்காம, பொல்லாங்கை காணாதவன் கண்களை மூடாம இருந்துகிட்டு நான் ஒரு நீதிமான், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். செத்தது தான். ஆனா நீங்க அதுக்கு எத்தனை வேணா நீங்க சாக்கு போக்கு சொல்லலாம். எனக்கு அவங்க அப்படி செய்தாங்க, எனக்கு சூழ்நிலை இப்படி, என்ன வேணா சூழ்நிலையை சொன்னாலும் அந்த சூழ்நிலையில நீங்க ஜெயிக்கவே முடியாது. அந்த சூழ்நிலைக்கு நடுவுல தான் நீங்க தேவ நீதியை வெளியில காக்க முடியும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் சமரசத்தை நிராகரித்து உத்தமத்தில் உறுதியாக நிற்க பரிசுத்தத்தை நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமரசம் செய்யாதீங்க, உலகத்துல காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும் பொழுது யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். அதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க என்பதை உங்க கூட இருக்கிறவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க, இது காம்ப்ரமைஸ் ஆகாதுன்னு. ஆனா அந்த பண்ணுகிற நேரத்திலே நீங்கள் உறுதியாக ஆவியின் துணியோடு நிற்கத்தான் வேண்டும். நீ நிற்க நிற்க பஞ்சு கொடுக்க கொடுக்க நிற்கும் போது அவங்களே பஞ்சு கொடுத்து திருந்து போயிடுவாங்க. ஏன்னா சமரசம் ஆகாது. இது உத்தமத்தில் உறுதியாக நிற்க பரிசுத்தத்தின் நாடு அழைக்கப்பட்டிருக்கும். இந்த பக்தி இந்த விசுவாசிகளுக்கு அவர்கள் நடத்தையை ஆராய்ந்து கடவுளின் தேவனுடைய தரங்களுடன் சீரமைக்க சவால் விடுகிறது. நம்ம இந்த நாம தேவன் மேல வைத்திருக்கிற இந்த சொல்ல அன்பு அல்லது பக்தின்னு சொல்லலாம். அது எப்படி நீங்க உங்களை எவ்வளவு அளவுக்கு தேவன் மேல நீங்க பக்தி வச்சிருக்கீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, தேவனோடு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டோடு உங்களை நீங்க சீர்திருத்தி பாருங்க. மனுஷரோட பார்க்காதீங்க, உங்களையும் தேவனோட இருக்கிற சீர்திருத்தி பார்த்து அந்த அளவுக்கு தேவன் கிட்ட பக்தியா இருக்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தது நீதியுள்ள ராஜாவின் ஆட்சி. நம்ம குழப்பமான சூழ்நிலை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. குழப்பமான சூழ்நிலை இங்க சொல்றதை பார்த்தா முதல்ல நீங்க உங்களை சீர்படுத்தீங்கன்னு தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர்கிட்ட அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களை நடத்துவாருன்னு தான் சொல்றாங்க. அடுத்து நீதியுள்ள ராஜாவின் ஆட்சி செய்வாராம். எப்படி? ஏசாயா 33:17-24, என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், துருத்திர தேசத்தையும் பார்க்கும். எப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் ஆட்சி செய்வார். அந்த குழப்பத்தின் நடுவிலே ஆண்டவர் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாரு. எப்போ ஆட்சி செய்ய போகும்போது அவருடைய மகிமையை நம்ம காணுவோம். அது மாத்திரமல்ல, தூர தேசத்தையும் பார்ப்போம். அப்படி என்றால் தற்போது இருக்க சூழ்நிலை அல்ல, இனி இது சூழ்நிலை எல்லாம் மாறி ஒரு காலத்துல ஆண்டவர் இப்படியான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார் என்பதை கூட நம்ம கண்கள் காணும். எப்போ? இவ்வளவு காரியங்களை செய்த பிறகு என் கண்கள் ராஜாவோட மகிமையை பொருத்தினவரை காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் அது பார்க்கும் என்று சொல்றான். தேசம் என்று சொல்லி பார்க்கும் தற்போது காணுகிற காரியம் அல்ல. இந்த வசனம் சமாதானம் மற்றும் செழிப்பின் காலத்தை அடையாளப்படுத்தும் ராஜாவின் மகிமையில் ஒரு தரிசனத்தை உறுதி அளிக்கிறது. தொலைதூர தேசம் சுதந்திரத்தையும் சிறைவாசத்தின் முடிவையும் குறிக்கிறது. இது விசுவாசிகள் ஆவிக்குரிய விடுதலை அனுபவிக்கும் மெசியாவின் ராஜ்யத்தை மறைமுகமாக நம்ம குறிப்பிடுறது. தூரத்துல ஒரு தேசம் இருக்கு நமக்கு, அந்த தேசத்துல ராஜா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கீழே நம்ம ஊழியக்காரனாக வாழப்போகிறோம். புதிய எருசலேம்ல வாழப்போகிறோம். புதிய பூமியில புதிய எருசலேம்ல அவர் கூட வாழப்போகிறோம். நித்தியமாக வாழப்போகிறோம். அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட அதையே நீங்க பார்க்க அனுப்பிங்க. ஏனென்றால் 1 யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிரந்தரம் நமக்குள் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டேன், அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்போ இங்க என்ன? ராஜாவுடைய என் கண்கள் ராஜாவின் மகிமை பொருந்தினவராக காணும். இந்த மகிமை எங்க பார்த்தாங்க? இது இந்த வசனம் எப்பொழுது நிறைவேறியது என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறியது. அவர் வார்த்தையாக இருந்தார், மாம்சமாக வெளிப்பட்டாரு, அவர் நமக்குள்ளே வாசம் செய்தார். அந்த மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எப்படி பார்க்கறீங்க? நீங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மகிமையை பார்க்க முடியும். அந்த மகிமை எப்படி பார்க்கறீங்க? அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதன் மூலமாகவே அவருடைய மகிமையை பார்க்கிறோம். நாள் ஒன்றுக்கு அவள் அழகை பார்க்கிறோம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நிறைவேறதாக இருக்கிறது. அடுத்தது பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. எப்படி பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கிறது? ஏசாயா 33:20-22 வசனங்கள். நம்முடைய பண்டிகை ஆசரிக்கப்படும் நகரமாகி சியோனை நோக்கி பார். இப்பொழுது பாதுகாப்பு ஆந்திர உத்தரவு அளிக்கிற. முதல்ல இங்க நம்ம குழப்பத்தோடு தான் வந்தோம். என்ன குழப்பம்? அசீரியா சூழ்ந்துருச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஹெல்ப் கேட்டேன், ஹெல்ப்பும் வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில குழப்பத்தில் இருக்கும் போது அந்த வசனம் வந்துச்சு. இப்போ இங்க முடிவுக்கு வர வர என்ன பாக்குறாங்க ஜனங்க? ராஜாவோட அழகை பாக்குறாங்க. அழகு என்ன? அவரோட மகிமையை பாக்குறாங்க. அவரோட மகிமை எப்படி பார்க்க போறாங்க? இங்க அவருடைய மகிமையை ஒரே நிமிஷத்துல, ஒரே நைட்ல ஒரு தூதனை அனுப்ப போகிறாரு. 1,85,000 எல்லா அசீரிய படையும் அன்னைக்கே மறிக்க போகுது. அப்படியாக அவருடைய மகிமையை காமிக்க போறாரு. பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நம்முடைய பண்டிகைகள் ஆசிரியப்படும் நகரமாகிய
நகரமாகி சீயோன் நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமின் அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கு பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. மகிமையுள்ள கர்த்தர் தாமே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலமா இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இப்பொழுதுதான் பாதுகாப்பு உத்தரவளிக்கிறாரு. இந்த பாதுகாப்பை பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லுங்க, பண்டிகை ஆசிரிக்கப்படும் நகரமாக சியோனை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிடுங்கப்படாது, அறுக்கப்படாது. ஸோ இப்போ ஒன்ஸ் அசீரியர்கள் வந்தாங்கன்னா அங்க பிடிக்கப்பட்டு விடும், அறுக்கப்பட்டு போயிடும், பேர்க்கப்பட்டு போய்விடும். அவங்க உள்ள வந்துட்டானா அவர் சொல்றாங்க, பேர்க்கப்படாது, அறுக்கப்படாது, பிடுங்கப்படாது. அது மாத்திரமல்ல, சியோன் நகரத்துல பண்டிகை ஆசிரிக்கப்படும். சியோன் நினைத்திருக்கும். சியோன் என்பது எதை குறிக்கிறது? எருசலேமை குறிக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் சொன்னா, எருசலேமை பாதுகாத்துக் கொள்வேன், அதுக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது 7 அடையாளங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்யறாரு. ஒவ்வொரு அற்புதமும் அவர் செய்தது ஒரு ஒரு பண்டிகையில தான் செய்தார். நீங்க போய் யோவான் புஸ்தகத்தை நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. அங்க ஆசரிக்கப்படுகிற ஒவ்வொரு பண்டிகை இப்போ இயேசு கிறிஸ்து கடந்து போவாரு, கடந்து போயிட்டு அற்புதங்களை செய்வார். அப்போ இயேசுக்கு செய்த ஒரு ஒரு அற்புதமும் ஒரு ஒரு பண்டிகையோடு இணைந்திருக்கிறது. நான் வருகிற வாரத்துல டெய்லி டிவோஷன்ல இப்ப இதுதான் செய்ய போறேன். இப்ப இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் பண்டிகை, அந்த யூதருடைய பண்டிகையோடு எப்படி இணைந்து போனது அப்படின்றதை நம்ம தியானிக்க போறேன். ஆனா வரும் டெய்லி டிவோஷன்ல ஒரு ஒரு நாளைக்கு அது ஒரு 7 அடையாளங்கள், 7 பண்டிகையோடு எப்படி கடந்து போகுது என்பதை பார்க்க போகிறோம். அதே மாதிரிதான் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும், பிடுங்கப்படாது, தகர்த்தப்படாது, பெயர்க்கப்படாது, அறுக்கப்படாது. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். நம்ம பெயர்க்கப்பட்டு போயிடுமோ, பிடுங்கப்பட்டு போயிடுமோ, அறுக்கப்பட்டு போய்விடுமோ அப்படின்னு நம்ம சில காரியங்கள் கொடுத்து பயப்படுறோம். பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்ம கண்கள் யாரை பார்க்கிறது? தேவனுடைய மகிமையை நம் கண்கள் பார்க்கிறது. தேவனுடைய மகிமை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை நீங்க தயவு செய்து தியானிங்க. அவருடைய டீச்சிங்க தியானிங்க. அவருடைய மகிமையை நீங்க கண்ணா பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை நிச்சயமா கொடுக்க. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் ஸ்தலமா இருப்பார். நதி, ஆறு என்பது செழிப்பையும் குறிப்பிடுகிறது. படகு, பெரிய கப்பல் என்பது பிரச்சனையை கொடுக்கிறது. முன்பு இருந்த பெரிய படகு போல பிரச்சனை இருக்காது, பெரிய கப்பல் போல ஒழிச்சுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் விசாலம் இருக்கும், நதி இருக்கும், ஆறு இருக்கிற ஸ்தலமாக அது மாறும். கர்த்தர் நம்முடைய அப்போ எப்படி இருப்பார்? அப்போ கர்த்தர் நியாயாதிபதியா இருப்பார், கர்த்தர் நியாய பிரமாணிகரா இருப்பாரு, கர்த்தர் நம்முடைய ராஜாவாக இருப்பாரு. அப்போ கர்த்தர் எப்படி நம்ம நியாய பிரமாணிகரா இருப்பாரு எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது. கர்த்தர் யாருப்பா? நீதியுள்ள நியாயாதிபதி. யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. எப்போ சொல்றாரு? பவுல் எழுதின கடைசி நிருபத்துல சொல்றாரு. அவர் மரிப்பதற்கு டைம் வந்துருச்சு. அவர் கொலை செய்யறதுக்கு கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்காங்க. அது அவன் காது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கத்தியை தீட்டி முடிச்சேன்னா அவன் கழுத்தை வெட்ட போறாங்க. அப்போ இந்த நிருபத்தை வேக வேகமா அவர் எழுதுறாரு. எழுதும் போது அவர் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:7-8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதல் விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். பிரசன்ன இயேசு கிறிஸ்து 2வது வருகையை குறித்து நம்ம நாள் ஒன்றுக்கு அபியாசிக்கிறோம், தியானித்துக் கொண்டே இருக்கிறோம், ஏக்கத்தோடு காத்திருக்கோம். அப்படி ஏக்கத்தோடு காத்திருந்து அவருக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நியாயாதிபதியாக கர்த்தர் நாம் எல்லாரும், அதாவது இயேசு கிறிஸ்து வருகை நம்ம மரிப்பதற்கு முன்பாக வந்தானா நம்ம உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம மரிச்ச பிறகு வந்துச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் உயிரோடு எழும்பாங்க. எழும்பி எங்க போவாங்க? கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக எல்லாரும் நிற்கப்படாது. பீமா நியாய தீர்ப்பு அப்படிம்பாங்க. அந்த பீமா நியாய தீர்ப்பில் எல்லாருமே நிற்க வேண்டும். யாரு? கிறிஸ்துவோட ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் ரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் மாத்திரமே அந்த நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் எப்படிப்பட்ட நியாயம் செய்யப்படும்? நீ எந்த ஒரு அஸ்திபாரத்திலே கட்டினாய், கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்திலே கல்லா
கட்டினியா, இல்ல புல்லா கட்டினியா, இல்ல கட்டையா கட்டினியா, எதை வைத்து கட்டினா, விலையேற பெற்ற கற்களை கொண்டு கட்டினாயா என்று பரிசோதிக்கப்படுவார் ஆவியானவர் மூலமாக. அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருந்தால் அதனால் நீங்க வெகுமதியை பெற்றுக் கொள்வீர்கள். இல்லை என்றால் நீங்க ஆத்துமாற்றம் ரட்சிக்கப்படுவீர்கள், வெகுமதியை இழந்து போவீர்கள். அதான் நீதி உள்ள நியாயாதிபதி கத்த அண்டா எனக்கு தந்து எதை கொடுப்பார்களா, நீதியின் கிரீடத்தை தந்துருவார். அல்லேலூயா. அது பேர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையா, நீ கவலைப்படாதீங்க, இந்த உலகத்திலையும் கொடுப்பாரு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர் நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பாரு. அடுத்து இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணிட்டோம், முதலாவது அவர் யாருப்பா சொல்லி பார்க்கும்போது அவர் நியாயப்பிரமாணிகர் இல்லையா, அவர் நியாயாதிபதி, நீதி உள்ள. அடுத்தது உண்மையான நியாயப்பிரமாணிகர். அவர் யாரு? உண்மையான நியாயப்பிரமாணிகர். மத்தேயு 7 அதிகாரம் 17 18 இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 7 அதிகாரம் 17 18 நம்ம வாசிக்கலாம். அதாவது ஹைலைட் பண்ண விட்டுட்டா கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து மத்தேயு 7 5 17 18 நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்துள்ள நிறைவேறும் அளவு அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய வசனம். அப்போ எதுக்கு இது சொல்ல வரான்னா, நீ பரிசேயர் சொல்றாங்க, நீ சாபத்து ஓய்வு நாளை நீங்க கடைபிடிக்கவே இல்லை, ஓய்வு நாளை நாங்க செய்யக்கூடாதுன்னா செய்றீங்க, அதனால தான் அவரை கொலை செய்யறதுக்கு முதல்ல ரெடியானாங்க. அப்போ ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்து செஞ்சாருன்னா கிடையாது. ஓய்வு நாள்ல செய்ய கூடாதுன்னு செய்து எதுவுமே அவர் செய்யவில்லை. ஆனால் ஓய்வு நாள்ல எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மோசே சொல்லியிருந்தாலும் அதை அவர் கீழ்ப்படிந்தாரு. ஆனா இவங்கள் வாய் வழியாக வந்த ஓரல் ட்ரெடிஷனை அவர் கீழ்ப்படியவே இல்லை. அது செய்யாதீங்க, மோசையோட பிரமாணத்தை மட்டும் நிறைவேற்றினா போதும் என்று சொன்னாரு. அதனால அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பாவங்களுக்காக நீங்க பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறது. நித்திய பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நமக்கு நிறைவேற்றினார். அதனால் அவரே உண்மையான நியாயப்பிரமாணிகராக இருக்கிறார். அவரே ராஜாதி ராஜாவாக திரும்பி வருவார். வெளிப்படுத்தல் 19 அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தான நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் எழுதப்பட்டிருந்தார். யார் மேல எங்க ஏறி வர? வெள்ளை குதிரை மேல 2ஆம் வருகையின் போது இறங்கி வருவார், பகிரங்கமாக இறங்கி வருவார். அவரோடு கூட பின்னாடி நிறைய வெள்ளை குதிரை வரும், அதுல நாமளும் அவரோடு கூட இறங்கி இந்த உலகத்துக்கு வருவோம். ஏனென்றால் ரகசிய வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட பகிரங்க வருகையில் நாமளும் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து இந்த உலகம் நியாயத்தீர்க்கப்படும். இந்த உலகம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உருவாக்குவார். புதிய எருசலேமை உண்டாக்குவார். அந்த புதிய எருசலேமிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், உபத்திரவ காலத்து விசுவாசிகள் எல்லாருமே இணைந்து அந்த இடத்துல புதிய எருசலேம்ல ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட நம்ம அங்க வாழப்போறோம். நித்தியமாக வாழ்வோம். அங்க அதே ஊழியங்கள் நமக்கு உண்டு. இதுவே நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக 33 24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனங்கள் அக்கிரமம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த வியாதி என்பது ஆத்தும வியாதியும் குறிப்பிடுகிறது, சரீரபரமான வியாதியும் கொடுக்கிறது. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஆத்தும வியாதியை ஆண்டவர் நீக்கி ரட்சித்து விட்டார். நமக்கு ஆத்துமால வியாதி, பாவம் என்கிற வியாதியை நீக்கி ரட்சித்து விட்டார். அதனால இப்ப உலகத்துல உடம்புல சுகவீனம் இருக்கு, சுகவீனத்தாலே எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப சுகவீனத்தை அவங்க தோத்து போயிட்டாங்களா? இல்ல. அதிக வெளிப்படுத்த விஷயம் சொல்லுகிறது, அந்த இடத்துல மரணம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, எல்லாம் எடுத்துட்டார். வியாதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நித்திய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. வருக காலத்திலே ரகசிய வருகைக்கு அப்புறம் நமக்கு நித்திய சரீரம் கொடுக்கப்படும். அதில் வாசமா இருக்க ஜனங்க அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எருசலேமில் யார் வாசிக்க போறாங்க? அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் புதிய எருசலேமிலே புதிய வசிக்க போகிறோம். அப்படி சொல்லி இந்த எருசலேம்ல இப்படி பிரச்சனை இருக்குன்னு வருத்தப்படாதீங்கப்பா. புதிய எருசலேம் வருது, புதிய வானம் பூமி வருது. ஆனா இப்ப அசீரியா சூழ்ந்துதான் இருக்கு. ஆனாலும் பயப்படாத, அசீரியாட்டேந்து உன்னை காப்பாத்துவாரு, புதிய எருசலேமுக்கும் கொண்டு போவாரு, உன் வியாதியை நீக்குவாரு, உன்னுடைய கஷ்டத்தை எடுத்து போடுவாரு, உனக்கு நித்தியத்தை கொடுப்பேன் என்ற ஆண்டவர் 2 விதமான வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசிங்க கொடுக்க முடிகிறது. அதனால இந்த நாள்ல குழப்பத்துல நான் என்ன முடிவு எடுப்பது தெரியாம நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற இறுதி ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவரே கர்த்தர் நம்ம நியாயாதிபதி, கர்த்தர் நிச்சயமாக தலையிடுவார். அவர் நீதியுள்ள ராஜாவாக நம்முடைய குழப்பத்தின் மீது ஆட்சி செய்து நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் நம்ம நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நிச்சயமாக நம்மை ரட்சிப்பார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.